ஒரு கலைஞனின் படைப்புகள் அவன் சார்ந்த சமூகத்துக்கும் பெருமை சேர்க்கிறது. இயக்குனர் மகேந்திரன் தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவுக்கும் பெருமை சேர்த்தவர். வணக்கம் மகேந்திரன் சார். வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களுக்கு சினிமா தவிர வேற என்ன விஷயங்கள் தெரியும்? அது ஒன்றுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறேன். தச்சமயம் நான் கட்டாயத்தின் காரணமாக சினிமா துறைக்கு வந்து விட்டாலும் கூட எனக்கு தெரிந்த ஒன்று இது ஒன்றுதானே. எழுதுவதும் படிப்பதும் இயக்குவதும், இது மூன்றுதான் எனக்கு தெரிந்த மூன்று. வேறு எதுவும் எனக்கு தெரியாது. நீங்கள் நாவல் சிறுகதைகளைத்தான் திரைக்கதையாக்குவீர்களா? நாவலை போன்ற சம்பவங்கள் என் கண்முன்னே நடந்தால் கூட அதையும் நான் படமாக்க முடியும். நாவலை போன்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஓவியம் கிடைத்தாலும் நான் அதை வைத்து நான் படம் எடுக்க முடியும். அது கதைக்கான கரு எங்கிருந்து எப்பொழுது கிடைக்கும் என்று எதுவும் நீங்க சொல்லவே முடியாது. உங்களின் அநேகமான படங்களில் அன்புதான் கருவாக இருக்கிறது. அந்த அன்பில் ஏதாவது தாக்கம் இருக்கிறதா அல்லது குறைகள்? உலகத்திற்கு காற்று, வெளிச்சம், நீர், நெருப்பு இவை போன்று முக்கியமானது மனிதனுடைய சர்வைவலுக்கு அன்பு ஒன்றுதான். அது ஒன்றுதான் நமக்கு மனிதனுக்கு பரஸ்பரம் மனிதனுக்கு மனிதன் தேவைப்படுவது, உலக மக்கள் அனைவருக்கும் தேவைப்படுவது, எல்லா உயிரினங்களுக்கும் தேவைப்படுவது அந்த அன்பு ஒன்றுதான். அதைத்தான் என்னை அறியாமல் நான் வலியுறுத்துகிறேன் என்று நினைக்கிறேன். என்னையும் அறியாமல் நான் வேண்டுமென்றே திணிப்பதில்லை என்னுடைய கருத்துக்களை என்னுடைய படங்களில். என்னை அறியாமல் வெளிப்படுவது அது ஒன்றுதான் என்பது உங்களை போன்று என்னை பேட்டி எடுப்பவர்கள் மூலமாக நானே தெரிந்து கொள்ளும் உண்மை. இன்றைய தமிழ் சினிமா பளபளக்கும் பகட்டையும் வெறும் பிரம்மாண்டங்களையும் கற்பனை கட்டாத காட்சிகளையும் கொண்டதாக விளங்குகிறது. இந்த மாயையிலிருந்து நாம் எப்போது விடுபடுவது? அதே நாம இப்படியே பழக்கப்பட்டு போயிட்டோம். ஆரம்ப நாள்ல இருந்து நம்ம திரைப்படக்கலை இந்தியாவிலேயே மொத்தமா திரைப்படங்கள் நிறைய பாடல்களோட எடுக்கப்படணும், ஆட்ட பாட்டங்களோட எடுக்கப்படணுங்கிற ஒரு நியதியை ஆரம்ப நாள்ல இருந்து தவறாகவே நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். அதுல இருந்து விலகி படங்கள் எடுத்தவர் தான் சத்யஜித் ரே மாதிரி பெரிய இயக்குநர்கள் உலகத்து தரம் வாய்ந்த அற்புதமான திரைப்படங்களை இந்தியாவில இருந்து உருவாக்குனாங்க. அது எல்லாராலையும் அதை தொடரவும் முடியல. மீண்டும் மீண்டும் நிறைய ஹீரோனா இப்படித்தான் இருக்கணும், சகல வல்லவனா இருக்கணுங்கிற ஒரு நியதியை பெரும்பாலான சினிமா தயாரிப்பாளர்கள் கடைபிடித்தாலும் அவ்வப்பொழுது ஒவ்வொரு மொழியிலும் மாறுபட்ட திரைப்படங்கள் வந்துவிட்டுதான் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக சொல்ல போனால் முழுமையாக தமிழ் மட்டுமல்ல இந்திய அளவிலும் திரைப்படங்களும் முற்றிலுமாக இன்னொரு பரிமாணத்தை எட்ட வேண்டுமானால் இன்னும் பல காலம், நீண்ட காலம் பிடிக்கும். பல பேருடைய அயராத உழைப்பு இது தேவைப்படுகிறது. சத்யஜித் ரே போன்ற மிகச்சிறந்த படைப்பாளிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் தோன்றுவார்களேயானால் இது நிச்சயமாக சாத்தியப்படும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். முள்ளு மலரும் உதிரி பூக்கள், சாசனம் போன்ற நல்ல திரைப்படங்களை தந்து கொண்டிருந்த நீங்கள் அதிலிருந்து விலகி நிற்பது எமக்கு ஏமாற்றம் தருகிறது. இது போன்ற நல்ல படங்களை தந்திருந்தால் தமிழ் சினிமா மீட்சி பெற்றிருக்குமே. என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் கேட்கப்பட்ட கேள்வி இது. காரணம், எனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. இந்த துறையில் திரைப்படத்துறையை விரும்பி இதில் பிரவேசம் பண்ணி சாதித்தவர்கள் உண்டு, பெரிய இடங்களை தக்க வைத்துக் கொண்டவர்கள் உண்டு. என்னை பொறுத்தவரையில் இந்த திரைப்படத்துறையை நான் விரும்பவே இல்லை. இந்த திரைப்படத்தில் பணியாற்றவோ, இதில் பங்கெடுக்கவோ, இதை ஒரு இடத்தை பிடிக்கவோ, இதை ஒரு தொழிலாக ஏற்று செய்யவோ, இதனால் லாபமடையவோ இந்த காலத்தில் நாம் கருதவே கிடையாது. இது தற்செயலாக நடந்த ஒரு விபத்து, ஒரு கட்டாய கல்யாணம் போல எனக்கும் சினிமாவுக்கும் ஏற்பட்ட தொடர்புதான் நான் இயக்குநரானது, இந்த சினிமா துறைக்கு வந்தது. சினிமாவை நான் தொழிலாக நினைக்கவே இல்லை. இது என்னுடைய சொந்த ஆத்ம திருப்திக்காக ஒரு ஓவியக்காரனை போலவோ, ஒரு சிற்ப கலைஞனை போலவோ, எனக்கு எப்பொழுது பிடிக்கிறதோ, மனம் ஒப்புகிறதோ, மனம் விரும்புகிறதோ அப்பொழுது நான் ஓவியம் வரைவேன், சிற்பம் செலுத்துவேன் என்றால் அது வியாபாரம் அல்ல. இப்போ நீங்க டிவியில் பார்க்கலாம், இத்தனை பொருட்களின் விளம்பரங்கள் வருகின்றன. எங்காவது ஒரு ஓவியம் என்னுடைய ஓவியங்களுக்கு வாங்கி கொடுங்க, இதனுடைய விலை இவ்வளவு என்று யாராவது ஒரு ஓவியர் விளம்பரம் செய்கிறாரா? அது சிற்ப கலைஞர்கள் யாராவது என்னுடைய அற்புதமான ஓவியங்கள் இருக்கிறது, இவைக்கு வாங்கி கொடுங்கள் என்று யாராவது டிவியிலோ பத்திரிகைகளிலோ உங்களுக்கு விளம்பரம் செய்கிறார்களோ பாருங்கள். ஆக கலைஞர்கள் பல மாதிரியாக வேறுபடுகிறார்கள், படைப்பாளிகள். அதுபோல நான் விரும்பி இதை ஒரு தொழிலாக நான் நினைக்கவே இல்லை. இதை என்னுடைய சொந்த விருப்பம், அவ்வளவுதான். யாராவது என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு சிலை வடித்து தாருங்கள் என்றால் நான் சிலை வடித்து கொடுப்பேன். யாராவது என்னை அணுகி எனக்கு நல்ல ஓவியம் வரைந்து கொடுங்கள் என்று கேட்டால் நான் ஓவியம் வரைந்து கொடுத்தேன் தவிர நான் கூவி விற்கும் வியாபாரி அல்ல. போதுமா? இன்னும் ஒன்று உங்களிடம் கேட்க வேண்டும். தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த நீங்கள் தமிழ் சினிமா என்ற வகையில் அந்த சமூக பொறுப்பை உணர்ந்து அதற்குரிய செயற்பாடாக தமிழ் சினிமாவை நல்வழிப்படுத்திருக்கலாமே. இதற்கு இந்த சமுதாயம் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஒரு கலைஞனையோ படைப்பாளிகளையோ அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் தர வேண்டியது அல்லது அவர்களுக்கு அவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வது எல்லா சமூகங்களிலும் இயல்பாக நடக்கக்கூடியது ஒன்றல்ல. அது தனிப்பட்ட ஒருத்தருடைய முயற்சி, அவருடைய சூழ்நிலை அல்லவா.
ஆக எல்லோருக்கும் இந்த பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. அந்த பொறுப்புணர்ச்சி நிறைவேற்றிக் கொள்ளும் சூழ்நிலை அல்லது வசதிகள், வாய்ப்புகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக வாய்ப்பதில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உண்மை இல்லையா? அந்த நிலையில் தான் என்னால் பெரிய அளவிலே செய்ய முடியாத அளவிற்கு என்னுடைய சூழ்நிலை எனக்கு இருக்கிறதே தவிர எல்லா சூழலும் எனக்கு ஏதுவாக இருக்குமே. ஆனால் ஒரு சமயம் எனக்கு சூழல் சாதகமாக இருக்கும், சில சமயம் எனக்கு சூழல் சாதகமாக இருக்காது. காற்று திசை மாறி அடிப்பது போல, காற்றுக்கேற்ப படகும் திசை மாறுவது போல படைப்பாளிகளின் பலருடைய படைப்பாளிகளுடைய வாழ்க்கை அந்த காற்றுக்கேற்ப சூழலுக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். இது தவிர்க்க முடியாதது. எழுதுவதும் படிப்பதும் இயக்குவதும் தான் தனக்கு தெரிந்த ஒன்று என கூறுகின்றார் இயக்குனர் மகேந்திரன். ஆனால் அவர் மூலமாக தமிழ் சினிமா தெரிந்து கொண்டவை ஏராளம்.